நீங்களாம் காங்கிரஸ்குள்ளேயே இருந்த ஒரு திமுக காரர் அப்படின்ற ஒரு பார்வையை இப்போ சொல்றாங்க நிறைய பேர். ஒரு திமுக பாசம் உங்களுக்கு, அதாவது தான் சொந்த கட்சியவே மறந்துட்டீங்க அந்த மாதிரி இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் போய் அங்கேயே சேர்ந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கேட்டா துரோகம் பண்ணிருச்சு காங்கிரஸ்ன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்றாங்க. இதுக்கு பதில்? நான் அவ்வளோ பெரிய தடித்த வார்த்தையை கூட நான் பயன்படுத்தினேன்னா எனக்கு தெரியல. நான் காங்கிரஸ் மீது சொல்கிறேன். காங்கிரஸ் துரோகம் பண்ணிருச்சு அப்படிங்கிற எக்ஸாக்ட் அந்த வார்த்தையை நான் அப்படி பயன்படுத்துவதை யோசிப்பேன் எப்போவுமே. அப்படி டக்கு டக்குன்னு அப்படி பயன்படுத்த மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி கூட வந்துடலாமே, நான் வேற நீங்கள் கேட்குறப்பவே இப்படி சொல்லாமான்னு யோசித்தேன். இப்போ நான் வேற சொல்கிறேன். எனக்கு இப்போ நீங்கள் கேட்குறப்ப தோணுதை விட்டுட்டு நான் வேற ஒன்று சொல்கிறேன். திமுக பாசமானவரனே இருந்துட்டு போட்டோம், ஸ்லீப்பர் செல்லானவே இருந்துட்டு போட்டோம், திமுகவின் மீது அக்கறை கொண்டவராக இருந்துட்டு போட்டோம். நான் வைத்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? ஏன் வந்து ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்தில் நம்ம போய் வந்து ஒரு தலைமையை சந்தித்து இந்த மாதிரி கூட்டணி சந்திச்சோம், எல்லாம் சரிதான், இப்போ விசிகாவும் போக போகுதுங்கிறாங்க. அவங்களுக்கும் அதே மினிஸ்டர் தராங்க, நமக்குன்னா 5ங்கிறதுனால 2 தராங்க, இவங்களுக்கு ஒன்று தர போறாங்க. எந்த சங்கடமும் யாரும் தெரிவிக்கலையே. அது அவங்க உரிமை தானே போறாங்க எல்லாருமே. அது எப்படி போறாங்க? ஒரு ஸ்மூத்தா ஒரு டிரான்சாக்ஷன் ஆகி போறாங்க இல்லையா? அப்படி இல்லாம ஏதோ பகையாளியை பார்த்தவரை போல நாம் வேதனைப்பட்டு தோல்வியில் துவண்டு கொண்டிருந்த போது நம்மை பார்த்து இவர்தான் இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் இந்தியா கூட்டணிக்கு என்று ஓப்பனா சொன்ன ஒரு நண்பரை, ஒரு கொள்கை சகோதரன் நீங்க சொன்னது, அவரை போய் இப்படி விட்டுட்டு ஏன் போனீங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் வச்சேன்ல. ஒண்ணு இது என்னுடைய இந்த பக்க கொஸ்டின். ரைட். அதுக்கு நானுமே சில கருத்து சொல்றேன். இது அவங்க சொல்ற வாதத்தை வைக்கிறேன். வைங்க சேர்த்து வச்சிருங்க. இப்ப இது ஏன்னா காங்கிரஸ் பக்கம் ஏதோ நியாயம் இருப்பது போல எனக்கு தெரியுது. சொல்லுங்க. அப்ப அப்படின்னா உடனே கேட்டுருவோம். இல்ல சார், அவங்க உடன்படல சார், திமுகவோடு விருப்பம் காட்டவில்லை. திமுகவினரும் அனாயசமாக நிறைய பேர் பேசினாங்கல்ல தேர்தலுக்கு முன்னாலே. தேர்தலுக்கு முன்பு இது அப்பவே ஒட்டல, ஜெல் ஆகல. ஆமாவா? தேர்தலுக்கு முன்பு இழுத்து பிடிச்சது யாரு? கயிறை போட்டு கட்டினது அறிவாலயத்துல யாரு கட்டினா? அவங்களுக்குன்னு ஒரு ஆஸ்தான சில ஆட்களை வச்சிருக்காங்க, அவங்கள வச்சு இத பண்ணிட்டாங்க. அவர் முடிவு பண்ணிட முடியுமா தேசிய கட்சியில? நடந்துச்சுல்ல. ராகுலுக்கு இது விருப்பம் இல்லைன்றது உங்களுக்கே தெரியுமே. சரி, அப்படின்னா போஸ்ட்போல் அலையன்ஸ் அவரே முடிவு பண்ணலாமே. அவருக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னா ப்ரீபோல் அலையன்ஸ் முடிவு பண்ற பவர் அவருக்கு இருக்குல்ல. போஸ்ட்போல் அலையன்ஸ் அவர் முடிவு பண்ணலையே, வேற ஆள் முடிவு பண்றாங்களே எப்படி? அதுக்கு பிறகுதான் ராகுல் டிசைட் பண்ணதுன்றாங்க சார். அப்ப இது சரியா? எது இது சரியா? நம்ம வந்து அதற்கு முன்பே அவர் விருப்பப்படல இல்ல சார். அது சரியா? யாரு அது சரியாங்கிறேன். அதாவது ராகுல் காந்தி என்கின்ற ஒற்றை ஒரு ஹீரோவை மையப்படுத்தி தான் கட்சி. யதார்த்தம் அதுதான். ஆமா, ஸ்டாலின் அவர்கள் அவரை தானே பிரதமர் வேட்பாளர் சொன்னார். பெரிய ஒரு உயரத்துல வச்சு மோடிக்கு எதிரான ஒரு தலைவரா கரிஷ்மேட்டிக்கா அவரை தானே பாத்தீங்க. கேக்குறது புரியுதா? அந்த ஹீரோ நம்ம யார பாக்குறோம்? மோடிக்கு நிகரான கரிஷ்மேட்டிக்கான லீடரு. அவரால திமுக கூட போக கூடாதுன்னு சொன்ன அந்த முடிவை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற வாதம் சரியா இருக்கா? நீங்க தானே சொல்றீங்க. அப்படி இல்ல, அது நடந்துருச்சு இல்ல. எங்க முதல்ல அதான் ஃபர்ஸ்ட் தான் நான் சொல்றேன். அது ஏற்புடையதா இருக்கா? எனக்கு ஒரு காங்கிரஸ்காரனா என்னால ஏற்புடையதா இல்லையா? இது எப்படி ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குல்ல. இப்ப நான் அகைன் வேற, இப்ப நீங்க சொன்னனால இதுக்கு ஒரு பதில இன்ஸ்டன்டா இதுக்கு சொல்லிட்டு, ஏன்னா ராகுல் வந்து முன்னாலே போகணும்னு நினைச்சாரு. அவர் விருப்பத்துக்கு மாறா தமிழ்நாட்டில் கூடிய தலைவர்கள் இழுத்து பிடிச்சாங்க. இதை கேட்கும் போதே காமெடியா இருக்கு. அவர் விருப்பத்துக்கு மாறா தமிழ்நாட்டில் தலைவர்கள் இழுத்து பிடிச்சாங்க. தேர்தல் முடிஞ்சோடனே விஜய் ஜெயிச்சாரு. இப்ப அவர் விருப்பத்துக்கு வந்த மாதிரி தமிழ்நாட்டு தலைவர்கள் இழுத்து பிடிக்க முடியல. இப்ப அவர் வந்து விருப்பத்துக்கு வந்தாருனால இதுவே ஒரு கட்சி தலைமையினுடைய பலகீனத்தை காட்டினாதா? அப்படி ஒருவேளை நான் ஒரு காங்கிரஸ்காரன் அதை ஏத்துக்கிட்டேன்னா, ராகுலுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்துச்சு, அப்புறம் திரும்ப பிடிச்சது நடந்துச்சு, அப்போ 5 இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஒண்ணு பிடிக்காமே வந்தாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் மனநிலை என்னன்னு அலிமல் புகாரிக்கு தெரியாதா? தேர்தலுக்கு முன்பு சார், நான் சொல்ல தேர்தலுக்கு பின்பு அப்கோர்ஸ் நான் ரெண்டுமே ஒன்னேதான். காங்கிரஸ் தொண்டர்கள் டிவிக்கோட போனோம் எல்லாருக்கும். நான் தொடரல, எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. நான் சொல்றது என்ன சார், நீங்க எல்லாம் திமுக பாசத்துல இருந்துட்டீங்க சார். நான் ஏத்துக்கிறேங்கிறேன். நான் சொல்றேன் சரி, அப்படியே வச்சுக்கோங்க. நான் தொண்டரா இல்லையா? அதான் பிரச்சனை. நான் திமுக பாசத்தோட இருந்தேன் வச்சுக்கோங்க வாதப்படி. நான் காங்கிரஸ் சொன்னா திமுக தொண்டனா? அந்த பாயிண்ட்க்கு வாங்க. நீங்க அதானே சொன்னீங்க. காங்கிரஸ் தொண்டரா இருந்துகிட்டு திமுக பாசத்தை அதிகமா வெளிப்படுத்தி காங்கிரஸ் தொண்டரா எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டீங்க. காங்கிரஸ் தொண்டரா இருந்துகிட்டு தாவேகா பாசத்தை அதிகமா வெளிப்படுத்திட்டு இருந்தவங்க கூட்டணிக்கு முன்னாலேயே போகணும்னு ராகுல் காந்தியை கன்வின்ஸ் பண்ண தவறிட்டாங்களா? அப்ப அது அவங்களோட ஃபெயிலியர் தானே. தாவேகா பாசம்ன்றது தொண்டர்கள் மனதிலே இருந்துச்சு. தொண்டர்களே ஆசைப்பட்டாங்க திமுகவோடு இனி டிராவல் பண்ணா நம்மளால இங்க ஒரு பெரிய சஸ்டைன் பண்ண முடியாது. கேக்குறது புரியுதா? நீங்க தொண்டர்னு சொன்னதுனால அப்ப நான் யாருன்னு, நான் தொண்டர்களுக்கு வந்துட்டேன். நான் யாருன்னு கேட்டப்ப நாங்க எங்களை மாதிரி ஆட்களை சேர்ந்தது மொத்தம் ஒரு 10 பேர்ல 8 பேர் டிவிக்கோடு போகணும்னு ஆசைப்பட்டது நல்லாவே தெரிஞ்சது. ஆமாவா இல்லையா? அப்புறம் எப்படி ஒரு கர்டசி கால் நம்ம வந்து ஒரு மியூச்சுவலா பிரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ற வாதம் எல்லாம் எங்க அடிபட்டு போகுது? நீங்க இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரே பாயிண்ட் முடிச்சிட்டேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். நம்ம இதுல போலாம், நம்ம அதுல போலாம் அப்படின்னு முடிவு இருக்கலாம். தலைமை என்று ஒரு முடிவு எடுத்தது. இப்ப நீங்க சொல்ற வாதத்துக்கே நான் வர்றேன்.
இப்போ ப்ரீ போல் அலையன்ஸ்லயே இல்ல நம்ம டிவிகேவோட தான் ம். அப்படின்னு முடிவெடுத்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? நீங்க போயிருக்கணும். அப்புறம் என்ன? ம். அதை அப்படியே செய்யல. திரும்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ம். தொண்டர்களின் முடிவுக்கும் எதிராக, ம். ராகுல் காந்தியின் முடிவுக்கும் எதிராக எதிராக இங்க இருக்கவங்க இழுத்து பிடிச்சாங்கன்றீங்க. இது வாய்ப்பு இங்க இல்லையா? இருக்கிறவங்களும் இழுத்து பிடிச்சாங்க. திமுகவும் அந்த வேலையை செய்தது. திமுக சார் காங்கிரஸை இயக்கியதே திமுக அன்னைக்கு நாள்ல ப்ரீபோல் எல்லாமே. நீங்க சொல்றது எது ஹைபோதேசிஸ் நீங்களே முடிவு எடுத்தீங்க. இல்ல எனக்கு நீங்க இது சொல்றீங்க, ஒரே தொண்டர் குழப்பமா இருக்கு சார். சார் தொண்டர் முடிவும் தாவேக்காக தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ம். உங்களுக்கு தெரியும் ஆமா அப்படிங்கிறீங்க. ஆமா. தலைவர் ராகுல் காந்தி முடிவும் தாவேக்காக தான் இருந்ததுங்கிறீங்க. ம். நீங்க சொல்றீங்க 10ல 8 பேர் வந்து இந்த நிலைப்பாட்டை தான் இருந்தாங்கங்கிறீங்க. லாஸ்டா என்ன சொல்றீங்கன்னா அந்த 2 பேர் மட்டும் திமுக அலையன்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்கன்றீங்க. அப்ப இங்க ராகுல் காந்தி ரோல் இல்ல, அந்த 8 தலைவர்கள் ரோல் இல்ல, தொண்டர்கள் ரோல் இல்ல, ஆனா திமுக அலையன்ஸ்ல போயிருச்சு. நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன் சார். இப்ப போயிட்டோமா? சார் விருப்பம் இல்லாத கல்யாணத்தை செய்து தவறு செய்தது திமுக தானே. வாஸ்தவம். சரி வச்சுக்கோங்க, வாதப்படி அப்புறம் எப்படி மியூச்சுவலா எப்படி பிரியறது? ஒரு போய் ஆர்குமெண்ட் அவங்க கிட்ட இல்லங்க நாங்க போறோம் சார், விருப்பம் இல்லன்னா கூட ஒரு கல்யாணம் ஒண்ணு பண்ணீங்கல்ல அது வேண்டான்றாங்க நீங்க. சார். நீங்க வேணாம்னா கூட கோர்ட்டுக்கு போய் அதை கட்டசியா பிரிவீங்க தானே. ஆமா விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணா கூட ஆமா. கோர்ட்டுக்கு போய் முறையா ஆமா. முறையா பிரிஞ்சிருங்க. அதே முறையா நான் கேட்டது ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. இதோட நிக்கல. அங்க இருந்து ரிட்டர்ன்ஸ் மரியாதையும் அந்த அளவுக்கு உரிய மரியாதை கிடைக்கலன்றாங்க காங்கிரஸ் தரப்புல. எதுக்கு திமுக தரப்புல போய் சந்திச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கா? என்ன சார் பேசுறீங்க? சந்திச்சுட்டு போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு எதுக்கு சார் மரியாதை? நீங்க போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்குதுங்க, நாங்க கூட்டணி மாறுறாங்க மத்தவங்க எல்லாம் பேசலையா? இல்ல நீங்க என்ன திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு பெயிண்ட் பூசணும்னு நினைக்கிறீங்க? கூட்டணி வந்தாலும் மதிக்க மாட்டாங்க, தோத்துட்டாலும் மதிக்க மாட்டாங்க, போயிட்டு வரேன்னு சொன்னாலும் மதிக்க மாட்டாங்க. ஒரே வார்த்தையை வைத்து ஒருவரை காயப்படுத்துவது நியாயமா? சரி, இவ்வளவு தெரிஞ்சு அப்படிதானே திமுக ஹேண்டில் பண்ணிச்சு. அப்படி சார், அது வந்து நீங்க சொல்ற மாதிரி தாவேக்கா பாசம் கொண்ட சில பேர் அப்படி சொன்னாங்க காங்கிரஸ்ல. உங்க வாதப்படி வர்றேன். தாவேக்காவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்த சில பேர் சொன்னாங்க காங்கிரஸ்ல. இன்றைக்கு தாவேக்காவின் ஸ்லீப்பர் செல்லுகள், தாவேக்காவின் மீது அனுதாபம் கொண்ட, தாவேக்காவோடு காங்கிரஸ் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை ஆரம்பத்திலிருந்து விரும்பிய தலைவர் ராகுல் காந்திக்கே என்னமோ விஜயுடைய ரசிகர் என்கின்ற இமேஜை தர வேண்டும் என்று நினைத்தவர்கள் அதை கச்சிதமாக செய்து முடித்தார்கள். அதோடைய விளைவு நாகரிகமே தெரியாத கட்சி காங்கிரஸ் சமூகத்தில் பேர் வந்துருச்சு. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, முஸ்லீம் லீக் தெரிஞ்ச நாகரிகம், கம்யூனிஸ்ட் தெரிஞ்ச நாகரிகம், விசிகாவுக்கு தெரிஞ்ச நாகரிகம் இவருக்கு தெரியலையே அப்படின்னு ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டிக்கு இந்த அசிங்கத்தை ஏற்படுத்தினாருன்னா அவ்வளவுதானே. அந்த மினிமம் ஒரு கட்டசி தான் நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன். ஒண்ணு அதோட முடிக்கல, நான் அப்பதான் சொல்லிட்டு வரேன். இந்த கொஸ்டின் நீங்க வந்ததுனால நான் உள்ள வந்துட்டேன் ஆன்சர். ரெண்டாவது என்னன்னா, யாரை நோக்கி போனோம்? சரி தாவேக்கா. நான் என்ன கேட்டேன்னா, நம்முடைய கொள்கை என்ன, நம்ம எந்த பேஸ்ல வந்துகிட்டு இருக்கிறோம், நம்முடைய செக்யூலரிசம் அப்படிங்கிறதுல நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, தலைவர் ராகுல் காந்தியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, அவருடைய லாங் ரன் லீடர்ஷிப் என்ன, சரி அதோடு ஒத்து வந்த நம்முடைய ஐடியாலஜி என்ன அப்படிங்கிற போதுதான் ஒன்றன் ஒன்றாக இப்ப வந்து ஒண்ணு இல்ல, அது எல்லாமே தாவேக்கா கிட்ட இருக்கு. அப்படியா? நீங்க எதிர்பார்க்கிற எல்லாமே அப்படியா? திமுகவுல இருக்கிற எல்லாமே தாவேக்காவுல இருக்கா? சரி ஓகே. கிரீஷ் சோடங்கர் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு, கம்யூனல் போர்சஸோட கைகோர்க்க மாட்டோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தோடு தான் நாங்க அமைச்சரவைக்குள்ள நாங்க வந்து இதுல போறோம், ஐ மீன் கூட்டணிக்கு போறோம் அப்படின்னா. காமராஜ் யார் சார்? அவரு அதான வந்து தானா முன் வந்து ஆதரவு யார் சார்? அவரா வந்து எடுத்துக்குவாங்க அப்படியாது. இப்ப அவரா வந்து எடப்பாடி கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்ல அவரா வந்து பிஜேபி மேல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நீக்கப்பட்ட பிறகாக டிடிவியால அமமுகவால நீக்கப்பட்ட பிறகாக தான் அவர் சட்டசபையில ஆதரவே கொடுக்குறேன்றாரு. கொஞ்சம் மெமரி ரிவைண்ட் பண்ணி யோசிச்சு பாருங்க சார். நீக்கப்பட்ட பின்னால ஆதரவு வாங்கினாங்களா, இல்ல காருக்குள்ள உட்கார வச்சு கையெழுத்து வாங்கினதை வீடியோ ரிலீஸ் பண்ணது யாரு? டிவிக்கு. அது எப்போ நீக்கப்பட்ட பின்னாலயா? யோசிச்சு பாரு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பதட்டத்துல முன்ன பின்ன நீங்க வந்து கான்டெக்ஸ்ட் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் மறக்கல இல்ல. அப்ப நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அந்த வீடியோவை? சரி சார், கானூன் சார் இது சரியா? எனக்கு இந்த क्वेश्चनக்கு அப்புறம் போவோம். இது சரியா? ஒரு எம்எல்ஏவை நீங்க ஹார்ஸ் ஸ்டேடிங் பண்றீங்கன்னு எப்ப தெரியும்? நான் அவனை அடைச்சு வச்சு வித்தியாசம் தான், டெக்னிக்கலி பேசுறேன் நான். ஒரு ப்ராப்பரா பேசுறீங்கன்னா நீங்க டிடிவி தலைமைக்கு ஃபோன் பண்ணி நாங்க வர்றோம், அதாவது அமமுகவுக்கு ஃபோன் பண்ணி நாங்க வர்றோம், இதான முறை, ஃபோன் பண்ணி வர்றோம், அல்லது நீங்க லெட்டர் கொடுங்க, நாங்க ஒரு லெட்டர் தர்றோம், இப்படிதான் நடக்கும். ஹார்ஸ் ட்ரேடிங் அங்க எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னா, தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சுக்குவாங்க, அதுக்கான பணத்தை கொடுப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க, பேசிட்டு அதாவது பிரிக்கும் போது அந்த கட்சியில இருந்து பிரிக்கும் போது நீங்க சொல்லுங்க. நான் நியாயமான கேள்வி மட்டும் தான் கேட்கறேன். பண்ண தப்பு சொல்றீங்க. நியாயமா ஒரே ஒரு क्वेश्चन. காங்கிரஸ்ல எத்தனை வருஷம் இருந்தீங்க? ஒரு 7 வருஷமா இருந்தேன். 7 வருஷமா காங்கிரஸ் இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கு தெரியுமா? உங்க கட்சியே இந்த வேலையெல்லாம் ஹார்ஸ் ட்ரேடிங் அதுக்குன்னே ஒருத்தர் வளர்த்து ஒரு பெரிய தலைவரா வச்சிருக்கீங்க. டிகே சிவகுமார். ஹார்ஸ் ட்ரேடிங் மீனிங் புரிஞ்சுங்க சார். நான் சொல்றது பிற கட்சியிலிருந்து ஆளை எடுத்துட்டு வருது. நான் நம்ம கட்சி எம்எல்ஏக்களை தற்காத்துக் கொள்வதை பத்தி பேசல, அவர் அதைத்தான் செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நான் ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்றது அவங்க வெளியிட்டாங்களே வீடியோ. நீங்க ஒண்ணு ரொம்ப சிம்பிள் கான்டெக்ஸ்ட். நான் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா தாவேக்கா வந்து செக்யூலர் நியாயம்னு ஒத்துக்கிறேன். காருக்குள்ள இருந்து வீடியோ போடுறாரு, காருக்குள்ள இருந்து கையெழுத்து போடுறாரு. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணது யாரு? டிவிகே தரப்புல. இது என்னது? அந்த வீடியோல என்ன இருக்குது? சரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, விட்டுருவோம், தொலையுது. அதுக்கப்புறம் அவர் டிடிவி பக்கத்துல 2 பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஜனநாயகத்துக்கு உட்படுமா? ஃபர்ஸ்ட் இது செகுலரிசமா? நான் இப்ப அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். இது ரெண்டையும் விட்டுருங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் சப்ஜெக்ட் மறந்துடுவோம்.
ஹார்ஸ் ரைடிங் சப்ஜெக்ட் மறந்துடுவோம். கையெழுத்து போட்ட நிலையில் வாஸ் தேர் எனி எக்ஸ்பிளிசிட் டெக்ளரேஷன் ஃப்ரம் அமமுக அல்லது காமராஜ் நான் வந்து இந்தியால இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படி ஏதாவது நம்மளுக்கு தகவல் தரப்பட்டுச்சா? இல்ல. இந்த இடத்துல காங்கிரஸ் போட்ட கூட்டணி ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சே, ம், ம். முடிஞ்சிருச்சே.